வல்லமையுள்ள தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் மாபெரும் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த காலாண்டு முழுவதுமாக பாடங்களை படித்து வருகிறோம். கடந்த வாரத்திலையும் கூட 2 சாட்சிகள் என்னும் தலைப்பின் கீழாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 7 நம்பிக்கையினால் ஊக்கமடைதல் என்கிற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெறத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரீர் இம்மட்டுமாக உம்முடைய கரத்தின் கிருபையினால் எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா இதோ நல்ல ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தின் தியானத்தின் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா வேத ரகசியங்கள் யாவற்றும் வெளிப்படுத்த வேண்டும்படியாக கற்றுக் கொடுக்கிற போதகரோடும் அப்பா நீர் உடனிருந்து பேச வேண்டும்படியாகவும் இந்த வேலையிலே கூட மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆம்ராஜா, இதோ நாங்கள் இன்னும் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே ராஜா சகல விதமான வெளிப்பாடுகளையும் கொடுக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினாலே முழுவதுமாக எங்களை ஆட்கொள்ளுங்க. அப்பா, இந்த பாடத்தை படிக்கிற பிள்ளைகளோடும் கேட்கிற பிள்ளைகளோடும் அப்பா இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளோடும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கேட்டு மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து நல்ல பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். நம்பிக்கையினால் ஊக்கமடைதல் நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்துக்கான ஒரு முன்னுரை மற்றும் மனன வசனம் சொல்லியிருங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலாண்டு முழுவதும் நம்ம மாபெரும் ஆன்மீக போராட்டம் புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு அத்தியாயங்களாய் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் இந்த வாரம் 18 முதல் 21 வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளை மையமாய் கொண்டு இந்த வார ஓய்வு நாள் பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். நம்பிக்கையினால் ஊக்கமடைதல் என்ற தலைப்பின் கீழாய் படித்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை என்று சொன்னால் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, விசுவாசம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கை என்பது பெயரளவில் சொல்லப்படுவது, அதை செயலளவில் காட்டுவது விசுவாசம். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும், வேதத்தை படிக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நம்பிக்கை, ஒரு மாபெரும் விசுவாசம் என்ன என்று சொன்னால், எனக்காய் ஒரு பரலோக ராஜ்யம் ஆயத்தப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு என்னை அழைத்து செல்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2ஆம் வருகை என்ன செய்கிறார்? வரப்போகிறார். 2ஆம் வருகையில் அவர் வரப்போகிறார் என்பது ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய, ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கையாய், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாய் இருக்கிறது. இங்கே ஒரு சின்ன புள்ளிவரம் கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டிலே 1845 இடங்களிலே அவருடைய 2ஆம் வருகையை பற்றி பேசப்பட்டதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. ஏறக்குறைய 262 அதிகாரங்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரங்களில் 300 வசனங்களுக்கு மேலாக நேரடியாக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு 25 வசனங்களுக்கு ஒரு வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறது. 27 புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் 23 புஸ்தகங்கள் இந்த மாபெரும் நிகழ்வை குறித்து குறிப்பிடுகிறன. இப்ப தெளிவாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி மறுபடியும் சொல்லப்படுகிறது. நம்முடைய திருச்சபை ஒரு திருச்சபையினுடைய ரொம்ப முக்கியமான அடிப்படை உபதேசங்களாய் சொல்லப்படக்கூடிய இந்த எஸ் வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய சாபத் ஓய்வு நாள், 2ஆம் வருகை, செகண்ட் கமிங், சாங்சுவரி டாக்ட்ரின், இன்னும் அவருடைய ரட்சிப்பின் திட்டம், பிளான் ஆஃப் சால்வேஷன், அப்புறம் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, இதன் மூலமாய் தான் நம்முடைய திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சபையினுடைய ரொம்ப முக்கியமான கோட்பாடாகிய இந்த 2ஆம் வருகையை பற்றி
அந்த நாட்களில் அந்த நூற்றாண்டுகளிலே ஏற்பட்ட சில நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். புராட்டஸ்டன்ட் மார்க்கம் வலுவெடுக்கிறது. அதோடு சேர்ந்து பேப்டிஸ்ட் சபையில வில்லியம் மில்லர் ஒரு அங்கத்தினராய் மாறுகிறார். இந்த வில்லியம் மில்லருடைய நாட்களில வில்லியம் மில்லர் வேதாமத்தை தேடி ஆராய்ச்சி பண்ணி படிக்கும்போது ஒரு வசனம் அவருடைய உள்ளத்துல உதயமாகிறது. அந்த வசனத்தை ஆழமாய் ஆராய்ச்சி பண்ணி புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லி வேதத்தை மையமாய் கொண்டு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி அதன் மூலமாய் வேதத்திலே நம்ம காணக்கூடிய நீண்ட நெடும் கால கணக்கை தீர்க்க தரிசன கணக்கை வருவித்து அந்த தீர்க்க தரிசன கணக்கு மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாம் வருகையில வரப்போகிறார் என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாட்களை குறித்து இந்த வார பாடத்துல நம்ம படிக்க போகிறோம். ஒரு படிநிலையாய் நம்ம படிக்க போறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனம். அக்காலத்துல இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காய் காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஒரு அழகான ஒரு அருமையான பரிசுத்தவான்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை. ஒருவேளை நம்ம குடும்பத்தினர் எதிர்த்தாலும், இல்லை உறவுகள் நம்மை வெறுத்தாலும், இல்லை சூழ்நிலைகள் நமக்கு தடுமாற்றமாய் போனாலும், ஆண்டவருக்காக ஊழியத்திற்காய் சத்தியத்திற்காய் நிற்கக்கூடிய நம்முடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா அவருடைய இரண்டாம் வருகை. என்னை அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து போகிறார். அதைத்தான் ரொம்ப அழகா இந்த வசனம் சொல்கிறது. அக்காலத்துல இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காகத்தான் காத்திருந்தோம், இவருக்காகத்தான் எல்லாத்தையுமே இழந்தோம், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் நாம் எல்லாரும் அந்த கூட்டத்துல இருக்கிறதற்கு நிச்சயமா இந்த வாரத்தினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு நல்ல தெளிவான ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறீங்க பாஸ்டர். அதுலேயே அவருடைய வருகைக்கான புள்ளி விவரங்கள்லாம் கூட சொன்னீங்க. அப்போ அவரது வருகை குறித்த ஒரு வாக்குறுதி என்ன பாஸ்டர்? சரி, வருகையை குறித்த வாக்குறுதி வேதாகமும் முழுமையாய் அதை சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாக்குறுதிகள் நிறைந்த ஒரு மலர்ச்செண்டு என்று சொல்லலாம். இது வாக்குறுதிகளாலே நிறைந்திருக்கிறது. அந்த வாக்குறுதிகள் எல்லா காலகட்டத்துக்கும் பொருத்தமானது. ஒருவேளை மீதி இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டங்களுக்கு மாத்திரமே அது பொருந்தும். ஒருவேளை நம்மளுடைய மூதாதையர்கள் எழுதின பண்டைய நம்மளுடைய மொழி சம்பந்தப்பட்ட நூல்களாக இருக்கலாம், இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட நூல்களாக இருக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் புக்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்குரிய காரியங்களை சொல்லும். ஆனால் வேதாகமம் மாத்திரம் வாக்குறுதிகள் நிறைந்ததாய் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது 1வது நூற்றாண்டாக இருக்கலாம், கிறிஸ்துவுக்கு முன்பாக 4000 வருடங்களாக இருக்கலாம், 3000 வருடங்களாக இருக்கலாம். எல்லா வருடத்திலே நடந்த நிகழ்வுகளில அன்றைக்கு இருக்கிறவர்களை மாதிரிகளாகவும் இன்றைக்கு வாழக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு தேவையான எல்லா நல்ல ஆலோசனைகள் பொருந்தினதாய் இருக்கிறது. அந்தபடியாய் இப்ப புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகள் எழும்பி கிறிஸ்துவினுடைய அந்த பேரானந்தமான அவருடைய வருகை பற்றி அதிகமாய் பேசப்பட்டது. ஜான் விக்லிப்பினுடைய நாட்கள், இன்னுமாய் கேல்வினுடைய நாட்கள் எல்லாம் சபையினுடைய வரலாற்றிலே இந்த முக்கியமானவர்கள் அத்தனை பேரும் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு சொன்னா, அனைத்து நிகழ்வுகளும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பத்தின அனைத்து நிகழ்வுகளும் அதிக பிரியமானது, எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான எதிர்பார்ப்பாய் இருந்தது என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த இரண்டாம் வருகை அதிசீக்கிர நம்பிக்கையில சில காரியங்களை நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். யோவான் 14வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம பொதுவாகவே பல நேரங்களில நம்ம தளர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வசனம் நம்மை தேற்றுகிறதா இருக்கும். இந்த வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பிதாவினிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள்,
என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறேன். அழகான வாக்குறுதி, அழகான வாக்கு தத்துவம் அது உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்துல நீங்க வந்து என்னோடு கூட இருப்பீங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை நான் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போதெல்லாம் என்னை தேற்றக்கூடிய ஒரு அழகான பதம் என்னன்னு சொன்னா, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வருகிறேன். இப்ப ஆண்டவருடைய பெரிய ஆசையும் பெரிய வாஞ்சையும் பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய பெரிய எதிர்பார்ப்பும் கூட அதுதான். இந்த உலகத்துல நான் கஷ்டப்பட்டு அல்ல, அவரோடு கூட நான் நித்தியமாய் வாழ வேண்டும். இன்னொரு அழகான வசனம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13 முதல் 18 வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை என்று அப்படியே ஆரம்பித்து அங்கே மரித்தவர்களை குறித்து, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பக்கூடிய உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை குறித்து, அப்பொழுது உயிரோடு வாழக்கூடிய பரிசுத்தவான்களை குறித்து யார் முந்தி போவாங்க யார் பிந்தி போவாங்க, தெசலோனிக்கேயர்களுடைய அந்த கூட்டத்தை பற்றி எழுதுகிறாங்க. தெசலோனிக்கே திருச்சபையில இருந்த நிறைய பேருக்கு கல்லறைகளிலே போய் அடக்கம் பண்ணும்போது மிகுந்த பாரத்தோடு இருந்தாங்களா. ஏனென்று சொன்னா, ஆண்டவர் நான் உயிரோடு இருக்கும் போதே வர வேண்டும் என்று வாஞ்சித்தேனே, ஆனா மரித்து விட்டேனே, நான் பார்க்க முடியாம போயிருமோ என்று இருக்கிற சூழ்நிலையில அவர்களுக்கு போதகராய் பவுலார் அழக எழுதுகிறார். இல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்போ ஒரு எக்காலம் துடிக்கும், அப்பொழுது எல்லாரும் சேர்க்கப்படுவாங்க. ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நமக்கு ஒரு பெரிய பாக்கியமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்ப போகிறார். உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை மறுரூபமாக்கி அழைத்து செல்ல போகிறார். அவருடைய அந்த அழைப்பு ஏதோ திருடன் வருகிறது போல, யாருக்கும் தெரியாம வருகிறது போல இல்லை. பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்ப ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணும்படியாய் ஒரு ஊழியக்காரரை இன்றை கொண்டு போய் நிறுத்தினோம் என்று சொன்னால், அவர் பேசக்கூடிய வார்த்தைகளுடைய ஆடியோ கிளாரிட்டியோட அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில ஸ்பீக்கர்கள் அமைக்கப்படுகிறது. அவர் எப்படி தோற்றமளிக்கிறார் என்று சொல்லி அவர் இருக்கக்கூடிய இடங்களில டிஸ்பிளேஸ் வைக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தரும் கான்டாக்ட் பண்ணக்கூடிய விதத்துல நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவேளை இந்த உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனுடைய சப்தம் அப்படி இருக்கும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். ஒருவேளை அடியனுடைய பார்வையில் பரலோகத்தை திருப்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்தில் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றி கொண்டே இருக்கிறாங்க. பரிசுத்தர் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு சப்தம். இந்த சப்தங்களுக்கு நடுவில் பிதாவும் இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவேளை பேசிக்கொள்ளக்கூடிய காட்சியை நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுகிறது அவருடைய சப்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்குமா. 2 பேரும் பேசும்போது பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்கும் என்று சொன்னால், அது உண்மையாகவே அவ்வளோ ஆடிபிளாக அவ்வளோ சவுண்டாக இருக்க வேண்டும். அதோடு கூட பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாகிறது என்று வெளிப்படத்தில் வாசிக்கிறோம். அங்கே அமைதியாகி அந்த சப்தம் முழுவதும் இந்த பூமியை நோக்கி வருகிறது. ஒருவேளை அந்த காட்சியை நம் கண்களுக்கு முன்னால் வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அத்தனை பேரும் சேர்ந்து என்னை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய காட்சியாய் நான் உணர்கிறேன். நீ வாப்பா என்று என்னை பார்த்து அழைக்கக்கூடிய, என்னுடைய பேர் சொல்லி அழைக்கக்கூடிய காட்சியாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வேதத்தில் சரி, நம்முடைய திருச்சபையினுடைய பாடல் புஸ்தகத்தில் அழகான ஒரு பாடல் இருக்கிறது. தாசர்லாம் விண்ணில் கூடி நிற்கும் போது அந்த கூட்டத்தில் நானும் கூட நிற்பேன். அதை ஆங்கில பாடலாய் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், when the roll is call up yonder,
I'll be there. என்னுடைய பெயர் விழிக்கும் போது, என்னுடைய பெயர் அறிவிக்கப்படும் போது, என் பெயர் அழைக்கப்படும் போது நானும் அவங்க கூடயே நிற்பேன். ஒருவேளை அந்த பிரதான தூதனுடைய சத்தத்தோடு என் பெயரும் அழைக்கப்படும். லாசர்வே எழுந்து வா என்று அழைக்கிறாரே, அதே போல மரித்த பரிசுத்தவான்களுடைய பேர்கள் சொல்லி அழைக்கப்படும். உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய பேர் சொல்லி அழைக்கப்படுவோம். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். மிகவும் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க பாஸ்டர். நாம் எந்த காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும் பாஸ்டர்? சரி, இப்போ அவருடைய வருகை குறித்து வாக்குறுதியாய் பேசினோம். அந்த வாக்குறுதியை அப்படியே வேதத்தினுடைய காலகட்டத்திற்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், இங்கே நம்ம வாசிக்க முடிகிறது, மேசியாவினுடைய வருகைக்கான அந்த காலத்தில் காத்து கொண்டிருக்க வேண்டும். யூதர்கள் என்ன நம்பினார்கள் என்று சொன்னால், யூதர்கள் ரோமர்களால் நெருக்கப்படுகிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு நுகம் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. இதை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். நீங்க பலமுறை இந்த வசனத்தை நீங்க வாசித்திருக்கலாம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தப்படுத்தினால் அவனுக்காய் 2 மைல் தூரம் போன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இரண்டாவது அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கவனமாய் அதை ஆராய்ச்சி பண்ணி படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் புரியும். ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்களில ரோமர்கள் ஒரு யூதனை பார்த்து அவனுக்கு கட்டளையாய் இந்த ஒரு பொருளை 1 மைல் தூரம் எடுத்துட்டு போ என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக கீழ்ப்படிந்தாக வேண்டும். அதனாலதான் சிரேனே ஊரான் ஆகிய சிமியோனை சிலுவை சுமக்கும்படியாய் கட்டளை இருக்கிறாங்க, பலவந்தப்படுத்துறாங்க. இப்ப யூதர்கள் அப்படி பலவந்தப்படுத்துறாங்க. யூதர்கள் ஒரு மரண தண்டனையை ரோமர்கள் இல்லாமல் நிறைவேற்ற முடியாது, எல்லா காரியமும் ரோமர்கள் தான் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லி அந்த காலகட்டம் இருக்கிற அந்த சூழ்நிலையில இந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு யார் என்று சொன்னால் மேசியா. இஸ்ரவேலின் பாடலாய் அவர்களுடைய எதிர்பார்ப்பாய் அவர்களுடைய ஏக்கமாய் இருந்தது என்று சொன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வரப்போகிறார். அந்த ராஜா யாருன்னா பரலோக தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் எங்களை அரசாள போகிறார். இந்த ரோமர்களுடைய ஆட்சியை எடுத்து போட்டு அவர் அரசாள போகிறார் என்று சொல்லி மேசியாவுக்காய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க அந்த பழைய ஏற்பாட்டு எதிர்பார்ப்பாளர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் அந்த மேசியாவை எவ்விதமாக எதிர்பார்க்க போகிறோம் என்று சொன்னால், எல்லாருடைய கண்கள் காணும்படியாய். ஒருவேளை அன்றைக்கு மாட்டு தொழுவத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சில நபர்களால் அறியப்படுறார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அன்னைக்கு போகல. புறஜாதிகள் நிறைய பேர் இயேசுவை கண்கொண்டு பார்க்கவில்லை. அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த நிறைய பேருக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு உலகமெங்கும் இந்த சத்தியம் பரவி போயிருக்கிறது. இப்போ இந்த 2ஆம் வருகையை பற்றி பேசும்போது கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்றார். ஒரு கண்ணு கூட விடாம எல்லா கண்ணும் அவரை காணுமாமா. எல்லாருக்கும் முன்பாக அவர் வரப்போகிறார். விண்ணல் கிழக்கே தோன்றி மேற்கே மறைகிறது போல ஒரு முனை துவக்கி மறுமுனை மறைக்க இருக்கக்கூடிய எல்லாரும் அவரை கண்கொண்டு பார்க்க போறாங்க. எல்லாருக்கு முன்பாக அவர் நிற்க போகிறார். இங்கே அழகான ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கால அட்வென்ட் தலைவரான லூதர் வாரன் ஆயத்தமாகி தயாராய் இருப்பதுதான் கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாவதற்கான ஒரே வழி என்று இளைஞரிடம் சொல்லுவார். என்னன்னு சொன்னா, இளைஞர்கள் இடத்துல அவர் என்ன அன்றைக்கு சொல்லி அவர்களை தேற்றினார் என்று சொன்னால், நாம் எப்பொழுதும் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். இதை இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பல விபத்துக்களை கேள்விப்படுகிறோம், இயற்கை சீற்றங்களை கேள்விப்படுகிறோம். சடுதியாய் வியாதி சடுதியாய் நோவில் சாகக்கூடிய நிறைய பேரை காண்கிறோம். திடீர்னு ஹார்ட் அட்டாக் சேர்த்து போயிட்டாரு, திடீர்னு ஆக்சிடெண்ட் இறந்து போயிட்டாரு, திடீர்னு ஒரு காரியம் நடந்து விடுகிறது. இப்போ நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போமா என்று புரிய முடியாம தெரியாதபடிக்கு மரணம் சடுதியிலே சம்பவித்து விடுகிறது.
என் மரணம் எப்போ வருதுன்னு தெரியல, ஆண்டவர் எப்போ வரப்போகிறான்னு தெரியல, இது ரெண்டும் எனக்கு தெரியலன்னு சொன்னால் நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தே ஆக வேண்டும். அதுதான் நம்மளுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். மிகவும் அருமையாக சொல்லியிருக்கீங்க பாஸ்டர். தொடர்ந்து அடுத்த கேள்விக்குள்ளாக போவோம். வில்லியம் மில்லர் அவரை பற்றி சொல்லுங்க பாஸ்டர். வில்லியம் மில்லருடைய, இதை ஒருவேளை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மில்லரைட் மூமெண்ட், ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின, யாராலும் மறுத்துவிட முடியாத ஒரு பெரிய எழுச்சி. இதை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மில்லரைட் மூமெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாட்களில் 100 கணக்கிலே வந்தவர்கள் அந்த 1840கள் நெருங்கும் போது, 44வது ஆண்டுக்கு நெருங்கும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருந்தாங்க. இந்த வில்லியம் மில்லர் அவருடைய பெரிய வாஞ்சை. இந்த வில்லியம் மில்லர் யார் என்று சொன்னால் ஒரு புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதி. இந்த புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதி ஆகிய இவருக்கு வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை, அவருடைய பழக்கமும் கூட அதுதான். ஒரு வார்த்தை புரியவில்லை, ஒரு வசனம் புரியவில்லை என்று சொன்னால் அந்த வசனம் புரிகிற வரைக்கும் அதை தேடி ஆராய்ச்சி பண்ணி அந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியாமல் அந்த வசனத்திலிருந்து அடுத்த வசனத்திற்கு நகர மாட்டார். அதோடு கூட விட்டு விடுவதில்லை. அவர் பயன்படுத்தின ஒரு யுக்தி என்னன்னு சொன்னா, வேதத்திற்கு வேதமே பதிலளிக்கும் என்று சொல்லி சில வசனங்களை தேட ஆரம்பித்தார். ஏசாயா 28:9-10. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணினவர்களுக்குமே. கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் என்றார்கள். இப்ப வேதம் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாய், பிரமாணம் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாய், பரிசுத்த ஆவியான இடைப்படுதலோடு கூட அனைத்தையும் ஒப்பிட்டு வாசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எனக்கும் ரொம்ப பிரியமான ஒரு வசனமும் கூட, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அதை கூட்டி சேர்க்கும். வேதத்தினுடைய ஒரு வசனத்தினுடைய விளக்கத்தை இன்னொரு வசனமே நமக்கு விளக்கி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வியாக்கியானத்தை, இந்த காரியத்தை வில்லியம் மில்லர் தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி ஆராய்ச்சி பண்ணி படிக்க ஆரம்பித்தார். அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவாக தானியேல் புஸ்தகத்துக்கு கடந்து வரும்போது தானியேல் புஸ்தகத்தில் காணக்கூடிய அந்த கால கணக்குகளை அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். அந்த கால கணக்குகள் அவருக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை உணர்த்தி கொடுத்தது. அதன் வழியாக என்ன காற்று எதை குறிக்கிறது, தண்ணீர் எதை குறிக்கிறது, இந்த துவக்கம் எங்கே இருக்கிறது, இதனுடைய முடிவு எங்கே இருக்கிறது, இந்த 2300 ராப்பகளை ஏன் ராப்பகல் என்று அழைக்கிறார், ஏன் அது காலத்துக்கு ஒப்பிடப்பட வேண்டும், அது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிகிறது, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். அன்றைக்கு அவர் ஆராய்ச்சி பண்ணின அந்த பிரசங்கத்தின் வழியாக கேட்ட அத்தனை பேரும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காய் ஆயத்தமானார்கள். அதை மில்லரைட் மூமெண்ட் என்று அழைப்பார்கள். அன்றைக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள் கிறிஸ்து வர வேண்டும் என்று சொல்லி. அதை குறித்து தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். மிகவும் அருமையாக சொல்லியிருக்கீங்க பாஸ்டர். அதோடு கூட தானியேல் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 2300 ராப்பகல் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். இப்போ 2300 ராப்பகல் தரிசனத்தை இவர் ஆராய்ச்சி பண்ணுகிறார். வேதம் சில காரியங்களை ஒப்பிட்டு பேசுகிறது. ஆபிரகாம் சந்ததியார் 400 வருடங்கள் அந்நிய தேசத்தில் வாழ்வதை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறதை குறித்து, இஸ்ரவேலர்கள் 20 வருடம் சிறையிருப்பு முடிவதை குறித்து, இஸ்ரவேலருக்கு 490 வருடங்கள் ஒப்பிடப்படுவதை குறித்து, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் தேடி ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாய் இந்த நாட்களை எப்படி கணக்கிட வேண்டும், கர்த்தருடைய இந்த கால கணக்கில் கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய இந்த காரியங்களிலே ஒரு நாள்
எத்தனை வருடத்தை குறிக்கிறது, ஒரு நாள் என்பதை எப்படி நம்ம நிர்ணயம் பண்ண வேண்டும், அது வார கணக்காய், அது நாட்கள் கணக்காய், ராப்பகல் தரிசனமாய் எப்படி புரிய வேண்டும் என்று சொல்லி தேடி ஆராய்ச்சி பண்ணி புரிந்து ஒரு காரியத்தை வெளியிடுகிறார். அவருடைய இரண்டாம் வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற அந்த ஜனம் 2300 ராப்பகல். வாசிப்போமே. தானியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். தானியேல் 8வது அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னை நோக்கி 2300 ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றார். இப்ப பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்ற இந்த வார்த்தையை மில்லரைட் மூமெண்ட்ல இருந்த இந்த மில்லருக்கு என்ன தோன்றினது என்று சொன்னால், பரிசுத்த ஸ்தலமாக்கிய இந்த பூமி அழிக்கப்பட்டு, இந்த பூமி அக்கினியினால் சுத்திகரிக்கப்பட்டு, இது சுத்திகரிக்கப்பட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதாய் காண, அவரோடு கூட நம்ம நித்தியமாய் வாழக்கூடிய அந்த உலகத்திற்கு நம்ம போகிறோம் என்று சொல்லி கவனித்து ஆராய்ச்சி பண்ணி அதுல என்ன செய்ய ஆரம்பித்தார்னா, 2300 ராப்பகலை எங்க ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார். இதை எப்படி கணக்கு பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். என்னாகும் 14வது அதிகாரம் 34வது வசனத்தின்படியாக, ஒரு நாள் ஆண்டவருக்கு ஒரு வருடம் போல இருக்கிறது என்ற கால தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொண்டு இந்த 2300 ராப்பகல் ஆகிய இந்த 2300 நாட்களை 2300 வருடங்களாக பிரிக்கிறார். அந்த வருடம் எப்போ ஆரம்பிக்கும் என்று சொல்லி தானியேலில் படித்து வரும்போது அந்த தரிசனங்களை புரிந்து கொண்டு அதில் முதலாவது 70 வருடங்கள் வெட்டப்படும் என்று சொல்லி தானியேல் 9, 23, 24 வசனத்தில் பார்க்கிறார். அதன் மூலமாய் 490 வருடத்தை பிரிக்கிறார். அது 70 வருட காலக்கணக்காய் இருக்கிறது. அந்த 70 வருட காலக்கணக்கினுடைய ஆரம்பத்தை அவர் கணக்கிடுகிறார். ஆரம்பத்தை கணக்கிட்டு அது 457 ஆரம்பிக்கிறதாக ஆரம்பித்து இந்த 70 வருடம் கிபி 34வது ஆண்டில் முடிகிறதாய் அவர் கணக்கிடுகிறார். இந்த கணக்கின் வழியாக இந்த தரிசனங்களை புரிந்து கொள்கிறார். இந்த தரிசனத்தின் வழியாக மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று தானியேல் எழுதப்பட்டிருக்கிறதையும், மேசியா அபிஷேகம் பண்ணப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக கணக்கிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ஞான ஸ்நானம், ஸ்தேவானுடைய கல்லெறிந்து கொள்ளுதல், ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டதுக்கு பின்பாக அவருக்கு சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு கடந்து போவது, அதோடு கூட இந்த 2300 ராப்புகள் தரிசனத்தில் 2300 வருடங்களை கணக்கிட்டு அது 1844வது ஆண்டில் முடிகிறதாய் கணக்கிட்டு 1844வது ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்று சொல்லி எதிர்நோக்கி ஒரு பெரும் கூட்டம் காத்திருந்தது. முந்தின நாளே நிறைய பேர் தங்களுடைய ஆஸ்திகளை விட்டு, நிறைய பேர் தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் விட்டு ஊழியத்திற்காய் செலவழித்து ஒரு பெரிய எழுப்புதல் அடைந்து எங்கே இருந்தெல்லாம் ஜனங்கள் அவருக்காய் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாங்க. அந்த நாள் என்னவாய் மாறினது என்று சொன்னால், ஒரு மாபெரும் ஏமாற்றமாய் மாறினது. வருகிற பாடங்களில் அதை குறித்து இன்னும் அதிகமாய் நம்ம படிக்க போகிறோம். ஏன் இந்த ஏமாற்றம் சம்பவித்தது? ஆண்டவருடைய வருகைக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. காத்து கொண்டிருந்த ஜனங்கள் அதுக்கப்புறம் என்ன வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்த கால கணக்கை சரியாய் புரிந்து கொண்டாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் மாற்றம் ஏற்பட்டது என்பதை இன்னும் விளக்கமாய் வரக்கூடிய பாடங்களில் படிக்க போகிறோம். ஒரு அழைப்போடு கூட இந்த பாடத்தை நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். வேதம் தெளிவாய் சில காரியங்களை சொல்கிறது. கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. அந்தபடியாய் ஆண்டவர் தம்முடைய பிரியமான பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி இந்த திருச்சபை உருவானது. பிரியமான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய வருகை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா? வேதத்தின் இந்த ரகசியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக, வேத வல்லுநர்கள் மூலமாக, இது போல சீர்திருத்தவாதிகள் மூலமாய் ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு புரிய வைத்திருக்கிறார். புரிய வைக்கப்பட்ட இந்த சத்தியங்களில்
நாம் பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் உண்மையாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமாக இருக்க போகிறது. ஒருவேளை அன்றைக்கு அவர்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? உன் தேவனை சந்திக்கப்படும்படி ஆயத்தப்படு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின்படியாய் அவரை சந்திக்க உண்மையாகவே நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். மூடனே, இன்றைக்கு ராத்திரியிலே உன் ஜீவன் போனால் என்ன செய்வாய்? ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி என்னுடைய கடைசி நாளாக இருக்கும் என்று சொன்னால், நான் உயிர்த்ததலின் காலையில் ஆண்டவரை சந்திக்க நான் எழுந்திருக்க நான் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்கிறேனா என்று சீர்தூக்கி பார்ப்போம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கையினால் நாம் ஊக்கம் அடைவது தான் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசத்தில் உறுதியடையத்தக்கதாக நம்பிக்கையினால் ஊக்கமடையுங்கள் என்ற நல்ல தலைப்பிலே நல்ல ஒரு பாடத்தை இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பாடம் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இன்னும் நம்முடைய விசுவாசம் உறுதியடையத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் மன்றாடி பிரார்த்திப்போம். நல்ல ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம பாடத்தை நிறைவு செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெரும் ஆகிய நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலே கற்றுக்கொண்ட நல்ல பாடத்திற்காக நன்றி. யுகம் நெடுகிலோ உம்முடைய அழைப்பு எங்கள் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உன் தெய்வனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லக்கூடிய அந்த அறைகோவில் எங்கள் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அநேக தரிசனங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அநேக தீர்க்க தரிசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் ஆயத்தமாவதற்கு என் ஆண்டவர் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் உங்களுடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை இந்த நாளினுடைய இந்த தெய்வ தூதை கேட்ட ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீங்கள் பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபையினாலே தாங்குங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவிக்குரிய பாடங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுடைய யூடியூப் பக்கத்திற்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பாடங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் அதை லைக் செய்யுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனிலே அதன் கீழே பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவாராக. ஆமென்.